ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நக்கர நரலை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிரனின் மூலத்திருவன ஆட்சி வீடு. 62 வருஷம் கழித்து ஒரு அருமையான ஒரு ராஜயோக அமைப்பு துலாம் ராசிக்கு வருதுங்க. 62 வருடம். 62 வருடங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் 60 வருடம் வாழ்கிறதே நிறைவான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. 62 வருடம். 60 வருடங்கிறது வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். எப்படி சார் 60 வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் ஒரு சுற்று 30 வருஷம், குரு ஒரு சுற்று 12 வருஷம், ராகு கேதுகள் ஒரு சுற்று 18, செவ்வாய் ஒரு சுற்று 1.5 வருஷம். இதை கூட்டினோம்னா 62 வருஷம் வரும். இப்போ துலாம் ராசிக்கு வருகிற சித்திரை மாதத்தை பார்த்தோம்னா, சித்திரை புத்தாண்டுக்கு பின்னாடி குருவும் சுக்கிரனும் நல்ல நிலைமைக்கு வராங்க. செவ்வாயும் ஓரளவு நல்ல நிலைமைக்கு வராரு. சனி பகவான் 6ஆம் இடம், குரு 9ஆம் இடம், செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ வருடக்கோள்கள் செவ்வாய், குரு, சனி, ராகு கேதுகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. கேது 11ஆம் இடத்துக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு 5ஆம் இடம். எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரியா, வருடக்கோள்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. சனி, குரு, ராகு, கேது, செவ்வாய் இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. செவ்வாய் வருடக்கோள் கிடையாது, 45 நாளுக்கு ஒரு தடவை தன் நிலைப்பாடை மாற்றுறவர். இப்போ புத்தாண்டு மிகச்சிறப்பாக இருக்குது துலாம் ராசிக்கு. புத்தாண்டு விசுவாவசுங்கிறது ஒரு புத்தாண்டுடைய பேர். மொத்த தமிழ் புத்தாண்டுகள் 60. அதில் விசுவாவசுங்கிறது ஒரு வருட பெயர். அந்த விசுவாவசு புத்தாண்டு வருகிற சித்திரை 1ஆம் தேதி 14/4/2025 உங்கள் ராசியிலேயே ஆரம்பிக்குது. உங்கள் ராசியில் தான் பிறக்குது. துலாம் ராசியில் தான் புத்தாண்டு பிறக்கு. அதனால தான் நான் புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலாம் ராசிக்கு வீடியோவாக போடுறேன். சித்திரை நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கு. சரியா, சுவாதி ராகுவின் நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்குது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ராகு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சாரத்தில் இருக்கிறாரு, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கிரகங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், புதன், சனி பகவான் இந்த கிரகங்கள் இருக்கிறாங்க. ராசியில் சந்திரன் இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது. இந்த அமைப்பில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது என்ன பலன்கள்னு அடுத்தடுத்து சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சிறந்தாழ்ந்த நன்றி. மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு நன்றி. எனேபிள் பண்ணியிருக்கிறோம், அதில் நீங்கள் சேரலாம். ஓகே நேயர்களே, மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணுவேன். அந்த நீங்கள் தகவலை பரிமாறிக்கலாம். ஓகே நேயர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார், குரு 8ஆம் இடத்துல இருந்தார். ஏகப்பட்ட சிக்கல். 4-5 கூடையவன் நல்ல நிலைமையில் இல்லை. குடும்பத்தில் பிரச்சனை, தாயார் விஷயத்தில் பிரச்சனை, வீடு வண்டி வாகனம் இதில் பிரச்சனை இருந்தது. பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் விஷயத்தில் ஏகப்பட்ட சிக்கல். பிள்ளைகளுக்கு நினைத்த மாதிரி படிக்க முடியலை, பிள்ளைகளோட படிப்பு சரியில்லை, திருமண அமைப்பு சரியில்லை, வேலைவாய்ப்பு, திருமணம் அமைஞ்சாலும் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. இப்படி நிறைய பிரச்சனை இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாயிரும். ஏன்னா சனி பகவான் தான் வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. நல்ல அமைப்பு தான். சரி, 5ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல போகிறதுனால பிள்ளைகளுக்கு குடும்பம் நல்லபடியாக அமையும். உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பம் நல்லபடியாக அமையும். உங்கள் பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள் கணவன் மனைவியோடு நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் குழந்தை வாரிசு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. குரு ராசியை பார்க்குறாரு. குரு ராசியை பார்க்குறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குருவுடைய செஞ்சார் மிகச்சிறப்பாக இருக்கிறது. செவ்வாயும் சிறப்பாக இருக்கிறாரு. ஸோ இப்படி ராஜகிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. சூரியனும் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் அடைவார். ராசிக்கு 11 கூடையவனும் 7ஆம் இடத்துல உச்சம் அடையினால தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். கூட்டு தொழில், நண்பர்கள் இவங்களாம் நல்ல லாபம் இருக்கும். ஸோ விசுவாவசு இந்த தமிழ் புத்தாண்டு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விசுவாவசுங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம தமிழ் புத்தாண்டுனே சொல்லுவோம். சரியா நேயர்களே, தமிழ் புத்தாண்டுக்கு என்ன சிறப்புனா, பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் சூரியனை வச்சு தான் எல்லாமே இயங்குது. நவக்கிரக தலைவன் சூரியன் தான். எல்லா கிரகங்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருது. அந்த சூரியன் உச்சமடைகிறாரு. உச்சமடைகிறாருன்னு என்ன அர்த்தம்? பூமி தன் சுற்றுவட்ட பாதையில் சூரியன் கிட்ட போயிடும். அதனால தான் சித்திரை, வைகாசி இந்த 2 மாதங்கள் வெப்பம் அதிகமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம்லாம் அந்த காலகட்டத்தில் வரும்.
பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வரும்போது சூரியன் கிட்ட போகும். கிட்ட போகிற காலம் தான் வந்து கோடை காலங்கிறோம். அந்நேரம் வந்து சூரியனுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும். சரியா? சூரியனுடைய வெப்பத்தை நம்ம முழுமையாக உணர்வோம். சூரியனுக்கு பூமிக்கு டிஸ்டன்ஸ் குறையும். சூரியனுடைய வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். அதைத்தான் நம்ம வந்து கோடை காலங்கிறோம், அக்னி நட்சத்திரங்கிறோம், கத்திரி வேலுங்கிறோம். ஸோ இதுதான் அதோடைய லாஜிக்கு. அதனால் இந்த சூரியன் உச்சமாகிற காலம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிரபஞ்சத்துக்கு. இந்த பூமிக்கு, பிரபஞ்சம்னு சொல்ல முடியாது, இந்த பூமியில் வாழ்கிற ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே நல்ல விதமாக தான் இருக்கும். குறிப்பாக துலாம் ராசியில் இந்த யூடியூப் கேட்குற உலகத்தில் கோடான கோடி துலாம் ராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. ஓகே சார், பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, பலன்கள் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த காலகட்டம் வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியான சுக்கிரன் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல ஏழுமலைக்கு திரும்புகிறாரு. அனைத்து முயற்சியிலும் நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் ஏன் சொல்கிறேன்னா, அவர் தான் உங்கள் ராசிநாதன். ஒரு ராசிக்கு நல்லது நடக்கணும்னா ராசிநாதனை வளர்க்கணும். நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் தொடங்கும். வெற்றி உங்களை தேடி வரும். மற்றவர்கள்ட்ட ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நண்பர்கள்கிட்ட இருந்த கருத்து பார்வையோட மாறி போயிடும். உங்கள் நண்பர்கள்கிட்ட எதனா பிரச்சனை இருந்தது, நண்பர்கள்கிட்ட பேசாமல் இருந்தீங்க, ஒரு சடவு இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாயிரும். திருமணம் ஆதவர்களுக்கு விரைவில் திருமணம் கை கொடுக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அது மாதிரி இது மாதிரி வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தவங்க, தனியார் வேலையோ அரசு வேலையோ இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அரசு வேலை சாத்தியப்படும். ஏன்னா சூரியன் வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு, அடுத்த நல்ல நிலைமைக்கு போகிறாரு, குரு கூட சேருவார். சரியா? உங்களுக்கு வந்து ஆனி மாதம் குரு கூட சேருவார், அடுத்து குரு பார்வைக்கு வருவார். ஸோ அரசு வேலைக்கு தேடுறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி, ஏப்ரல் 14 பின்னாடி நல்லா முயற்சி பண்ணுங்கள். குரூப் எக்ஸாம், டிஎன்பிசி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ரயில்வே டிபார்ட்மெண்ட், இப்படி நிறைய கேட்பாங்க. முயற்சி பண்ணுங்கள். சரியா? முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த புத்தாண்டு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு அச்சாரமாக இருக்கும். சனி குரு ராகு கேதுகள் பயிற்சி நல்லா இருக்குது. சரியா? அதனால் பலன்களும் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். சனி பகவான் தர்மத்தின் தலைவன், கர்ம பலனை கொடுக்குறவர், நீதி நாயகன். அவர் வந்து இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறதுனால அற்புதமான பலன்களை கொடுக்குறாரு. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் பெரிய பதவிகள் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும், எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக முடியும். சரியா? இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் ஒரு உத்தியோகக்காரகன். வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுப்பார். குறிப்பாக கார்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க, பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்குறவங்க, கிராம நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு தொடர்பில், தனியார் வேலையில் கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறவங்க, லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, மர வேலை பார்க்குறவங்க, ஒரு நாள் வேலைக்கு பார்க்குறவங்க, கல், மணல், ஜல்லி, செங்கச்சூளை, கடப்பா சலாப்பு, லாரி டிரான்ஸ்போர்ட்டு, இதில் மெட்டீரியல் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். ஆயில் அண்ட் கேஸு, பெட்ரோல் பங்கு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நீச திரவியங்கள், ஒயின் ஷாப்பு, பார் எடுத்து செய்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்குலாம் இனிமேல் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், திறமைக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும், ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஒரு ரெப்புடேஷன் இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகலாம். சரியா? புது வீடு கட்டி போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரியா நேரில்? ஏன்னா நாளுக்குடையவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நல்ல பலன்களை வந்து இவர் கொடுக்குறாரு. யார்? சனி பகவான் செய்வார். தொழிலில் மிகப்பெரிய லாபம் இருக்கும். சனி பகவான் ஒரு தொழில்காரகன், அவர் தான். சரியா? 2ஆம் தர தொழில்காரகன். முதல் தர தொழில்காரன் சூரியன், 2ஆம் தர தொழில்காரன் சனி பகவான். சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போய் நல்ல நிலைமையில் குரு வீட்டில் இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய லாபம் இருக்கும். எடுத்த வேலையில் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிப்பீங்க. பண வரவு எந்த பிரச்சனையும் இருக்காது. பண வரவு தாராளமாக இருக்கும். அதனால் மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். பணம் தான் முக்கியம். அருளாக இருக்க அவ்வளோ இல்லை, பொருளாக இருக்க இவ்வளோ இல்லை. கையில் தப்பு இருக்கணும். தப்புனா தெலுங்கில் பணம்னு அர்த்தம். சரியா? அது இப்போ இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும். சரியா நேரில்? ஏன்னா ராசிக்கு 2 கூடியவன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் அடுத்து 10, 11ஆம் இடத்துக்கு வருது. அருமையான அமைப்பு. செவ்வாயோட செஞ்சார் மிக சிறப்பாக இருக்குது. ஸோ ராசிக்கு 2, 7 கூடிய நல்ல நிலைமையில் இருக்கனால குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு புரிதலாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்குது. ஆமையா நீ அளந்து விடுற, எனக்கு ஒன்றும் அப்படி நடக்கலை அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாம் நல்லா தான் சொல்கிற, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிற, வீடு நல்லா இருக்குங்கிற, தொழில் நல்லா இருக்குங்கிற, வேலை நல்லா இருக்குங்கிற, உத்தியோகம் நல்லா இருக்குங்கிற, வியாபாரம் நல்லா இருக்குங்கிற, ஆனால் எனக்கு எல்லாத்துலையும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லக்கண ரீதியாக இந்த கிரகங்கள் நல்லா இல்லாமல் இருக்கும். லக்கண ரீதியாக நீங்கள் நல்ல லக்கணத்தில் பிறந்திருக்க மாட்டேங்கிங்க. துலாம் ராசியில் வந்து மீன லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு வந்து சுக்கிர தசை நடக்கும். சுக்கிரன் சரியில்லாமல் இருப்பார். சரியா? இதுதான் சப்ஜெக்ட்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. துலாம் ராசி தான். மீன லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. சுக்கிரன் வந்து சரியில்லாமல் இருந்திருப்பார். சுக்கிரன் எங்கே சார் இருப்பார்னா, அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருப்பார். 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் ஆட்சி பெறுவார். எங்கே? துலாமில் சும்மத்தில் இருப்பார். 6ஆம் இடத்துல இருப்பார். நல்லா இருக்காது. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. அவங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. சுக்கிரன் வந்து கெட்டு போயிருப்பார். மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் நல்லது செய்ய மாட்டார். பொதுவாக 3, 8 கூடியவன் அவர் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இப்படி லக்கண ரீதியாக சில பலன்கள் இருக்கும். துலாம் ராசியில் வந்து சுக்கிர திசை நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம்,
மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தான் சுக்கிர திசை நல்லாயிருக்கும். அடுத்து மேச லக்கணம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களும் சுமாராக இருக்கும். மீன லக்கணம் தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. மீன லக்கணம் தனுசு லக்கணம் கடக லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நல்லா இருக்காது. நீங்கள் நினைப்பீங்க சுக்கிரன் நம்ம ராசியாதிபதி தானேயா, நமக்கே நல்லது செய்ய மாட்டேங்காரா? நல்லது செய்ய மாட்டார். ஏன்னா லக்கண ரீதியாக நல்லது செய்ய மாட்டார். இது நிறைய பேருக்கு இருக்கும். ஆமான்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா நேரில் இதெல்லாம் போடுங்க. நீங்கள் போட்டால் தான் தெரியும். சரியா, நான் சொல்லதுக்கு ஒரு இது தெரியுமில்ல, எனக்கு ஒரு பெனிஃபிட் வேணும்ல. உங்களுக்கான மெனக்கெட்டு வீடியோ போடுறேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும்ல. இதோட என்னோடய அப்சர்வேஷன் கரெக்டுன்னு நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். சரியா, அதுக்கு வந்து போடுங்க. உண்மையிலே அப்படி தான் இருக்கும். சரியா, இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நல்லா இருக்காது. சுக்கிரன் கெட்டு போயிருப்பார். சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலும் நல்லா இருக்காது. ராகு கூட சேர்ந்துருப்பார், அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருப்பார், சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனமாக இருப்பார், நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். லக்கணத்துக்கு 3 8 மறைஞ்சிருப்பார். இந்த காம்பினேஷனில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இப்போ நீ ஏன் சுக்கிரன் எடுத்துகிட்டு வரேன்னா உங்கள் ராசிநாதனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா நேர்களே, நிறைய பேர் துலாம் ராசியில் வீடியோ பார்ப்பாங்க, தனக்கு ராசிநாதன் யாருன்னே தெரியாது. நட்சத்திரம் கூட சில பேர் தெரியாது, ராசின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன்னா தெரியாது. சித்திரையா சுவாதியா விசாகமாக தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன ராசியில் பிறந்திருக்கிறோம், என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம், லக்கணம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன். அடுத்த வரை இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நேரடியாகவே கேள்வி பதிலுக்கு பதில்னு சொல்கிறேன். 2-3 சேனலுக்கு 2-3 ராசிக்கு வந்து நேரடியாக பேசியிருக்கேன் நான். சில பேருக்கு வந்து நேரடியாக பேச முடியும்னு சொல்லி பலன் சொல்லியிருக்கிறேன். அது பலன்னா என்ன, பலன்கள் சொல்லிவிட்டு பதில்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில்கள் சொல்லியிருக்கிறேன், வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் செய்கிறேன். உங்களுக்காக எந்நேரமும் பூத ஜோதிடம் தயாராக இருக்குது. என்னை நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க. சரியா நேரில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவேன். துலாம் ராசிக்கு இப்படியே வார ஒரு வீடியோ போட்டுருவேங்க. அடுத்த வீடியோவில் கூட உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்ட கேள்விகளுக்கு பலன் சொல்கிறேன். சரியா, பதில் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கணும். அது நிறைய பேர் வந்து இந்த கேள்வி பதிலுக்கு பதில் சொன்னோம்னா பார்க்குறது கிடையாது. யாரோ கேட்ட கேள்விக்கு தானே இந்த ஆள் பதில் சொல்கிறான், நமக்கு இன்னும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்களும் துளாராசியில் பிறந்தவங்க தானே, உங்களுக்கு வேண்டியவர்கள் தானே. உங்கள் ரிலேஷனை கூட இருக்கலாம், நெய்பராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ எப்போயுமே பொதுவாக இருங்க. எல்லா வகையிலையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தகவலை சொல்லுவேன், சாதக பாதங்களை சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம். குரு நல்ல நன்மைக்கு போகிறாரு, 9ஆம் இடத்துக்கு போகிறாரு, ராசியை பார்க்குறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, லாபம் இருக்கும். குருக்கு நான் வீடியோ போடலை, அடுத்த வரையின் காலத்தில் வீடியோ போடுறேன். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால இந்த அடுத்த வரையின் தமிழ் புத்தாண்டு முதல்ல தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், நினைத்த காரியம் முடியும். சரியா, பெற்றவருடைய ஆதரவு இருக்கும், அதுபோக வந்து பெரியவருடைய ஆசீர்வாதமும் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத இடமாற்றம் இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். குரு புத்திரகாரகன், தனகாரகன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, 5க்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சரியா, பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா சந்தோஷப்படுவீங்க. அடுத்து ராகு எதில் பயிற்சி நடக்கும் மே 18ஆம் தேதி. ராகு வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு, 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராகு எது பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரியா, சில நேரங்கள் அலைச்சல் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பாரு, அலைஞ்ச பின்னாடி தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் உங்களோட போகிற மாதிரி பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இருந்தாலும் 5 கூடிய சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 கூடியவன் 5க்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு பிள்ளைகள் போகாது. ஆனால் பிள்ளைகள் விஷயமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நடக்கும், பேச்சுவார்த்தையில் நடக்கும். அதெல்லாம் ஓடிட்டுருக்கும் ஒரு பக்கம். சரியா, மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. 11ஆம் இடத்துக்கு கேது வரதுனால நல்லாயிருக்கும். ஆன்மீக சுற்றுலா இருக்கும், ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கும். எங்கேனாச்சும் கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ தமிழ் புத்தாண்டு வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குதுங்க. சரியா நேயர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு, ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. சரியா, ஒளிச்சந்திரனாக நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து பௌர்ணமி முடிஞ்சு தான் வருதார். சரியா, பௌர்ணமி முடிஞ்சு தான் வருதுன்னு நினைக்கிறேன். பௌர்ணமியும் வருது, 13ஆம் தேதி தான் பௌர்ணமி, கடைசி முடிஞ்சு தான் வருது. பங்குனி உத்திரம், ஆமாம், பங்குனி உத்திரம் முடிஞ்சு அப்படியே வருது உங்களுக்கு. சரியா நேர்களே, ஓகே, வாழ்த்துக்கள் தான். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பங்குனி உத்திரம் 11ஆம் தேதி, அடுத்து 12ஆம் தேதி பௌர்ணமி, பிரதமை முடிஞ்சு ஓரளவு சந்திரன் ஒளிச்சந்திரன் தான் இருக்கிறாரு. பௌர்ணமி முடிஞ்சு வந்து இருந்தாலுமே அவர் வந்து பஞ்சமி தேதிக்குள்ளே வரதுனால ஒளிச்சந்திரன் தான். ஸோ ஒளிச்சந்திரன் ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 10 கூடையவன் ஒளி அமைப்பில் இருக்கிறாரு. ஏன்னா சந்திரன் பௌர்ணமி முடிஞ்சாலுமே தேய்பிரையாக போக மாட்டார். பஞ்சமி தேதிக்கு மேலே தான் தேய்பிரை ஆவார். நல்லா பார்த்தோம்னா அஷ்டமிக்கு மேலே தான் தேய்பிரை ஆவார். சூரியனுக்கு அவர் வந்து கேந்திரத்தில் வரணும். சூரியன் வந்து மேசத்தில் இருக்கிறார். அவர் மகரத்துக்கு வர்றதுக்கு நாள் நிறைய ஆயிரும். சரியா, மகரத்துக்கு வந்து எப்போ போவார்னா
அதுக்கு நாள் இருக்குது. சரியா நேரில் 21 தான் போவார். ஸோ ஏப்ரல் 21 வரைக்கும் சந்திரன் ஒளிச்சந்திரன் தான். அதனால் சந்திரன் பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறார் ராசியில். ராசிக்கு 10 கூடையவன் ராசியில் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்கும். உங்களுக்கு புத்தாண்டு முதல் தொழில் பண்ணுறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக காய்கறி வியாபாரம் பார்க்குறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரிசி கடை வச்சுருக்கிறவங்க, விவசாய தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால் சந்திரன் வந்து நல்லா செய்வாருங்க. சந்திரன் வந்து துலாம் ராசிக்கு வந்து கர்ம ஸ்தானாதிபதி. ஸோ அவர் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரியனும் லாபஸ்தானாதிபதி தான், அவரும் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. லாபஸ்தானாதிபதி ராசியை பார்க்குறாரு, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. லாபம் இருக்கும், அரசு வளர்ச்சியில் நல்ல லாபம் இருக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். துலாம் ராசியில் அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து சூரியனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. 7, 8, 9ஆம் இடத்துக்கு போவார். 8ஆம் இடத்துல இருந்தாலுமே உங்கள் ராசிநாதன் வீட்டில் தான் இருப்பார், ரிஷபத்தில் இருப்பார். கொஞ்சம் மறைவாக இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். என்ன அலைச்சல்னால் லாபம் உடனே வராது, எல்லாம் டெபிட்டில் போகும். வர வேண்டிய லாபம்லாம் கொஞ்சம் டெபிட்டில் போகும். இந்த வைகாசி மாதம் மட்டும் லாபம் உடனே கிடைக்காது. எல்லாமே டெபிட்டில் வாங்கிட்டு போவாங்க, கடனுக்கு வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் தரேன் பிறந்த தரேன்பாங்க, செக்கு போட்டு கொடுப்பானுங்க, இந்த போஸ்ட் பாடி செக் போட்டு கொடுப்பாங்க. இப்படி தான் போகும், மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. அடுத்து குரு கூட சேர்ந்துருவார், சூப்பராக இருக்கும். 9ஆம் இடத்துல குரு கூட சேர்ந்துட்டாருன்னா ஆணி மாதம் மிக அற்புதமாக இருக்கும். அதுக்கடுத்து 10ஆம் இடம் 11ஆம் இடம் வரார், மிக சிறப்பாக இருக்கும். ஆணி ஆடி அவானி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற காலங்கள், தமிழ் புத்தாண்டு பின்னாடி வருகிற மாதங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். சரியா நேரில் சூரியனும் சந்திரனும் துலாம் ராசிக்கு வந்து கர்ம லாபஸ்தானாதிபதிகள். இவங்க 2 பேரும் நல்ல நிலைமைக்கு வரும்போது துலாம் ராசியில் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, நான் ஒரு குறிப்பிட்ட தொழில் சொன்னேன், அந்த தொழில் இருந்தாலுமே அது போக மற்ற தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் சந்திரனும் சூரியனும் வலுத்தவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரியா? சந்திரன் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். சந்திரன் சூரிய கந்திரத்துக்குள்ளே இருக்கணும். சூரியனுக்கு 90 டிகிரிக்கு தாண்டி இருக்கணும். சரியா? 90 டிகிரிக்குள்ளே இருந்தாருன்னா அமாவாசை சந்திரன் அர்த்தம். இப்படியே சொல்லிட்டே போனோம்னா ஜோதிடத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். துலாம் ராசி சுற்றி வருவேன். சூரியன் சந்திரன் ஆரம்பித்து செவ்வாய் எல்லா கிரகத்தை பற்றி சொல்லலாம். எல்லா கிரகத்துக்கும் துலாம் ராசிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எப்படி இருக்குது, அவங்க வந்து எப்படி உங்கள் ராசிக்கு ஆக்ட் பண்ணுறாங்க, தசாபத்திக்கு எப்படி வருவாங்க, எல்லாத்தையும் சொல்லலாம். 3 நட்சத்திரத்துக்கு எடுத்தே ஒரு நாள் முழுக்க பேசலாம். ஒரு நாள் பத்தாது. சித்திரை நட்சத்திரத்துக்கு எடுத்தே ஒரு நாள் முழுக்க பேசலாம். சித்திரை நட்சத்திர நாயன் செவ்வாய் நல்லா இருக்கிறாரு. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு சித்திரைக்கு நல்லாயிருக்கும். 10ஆம் இடம் 11ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறுக்கு காந்திரமாக தான் வருவார். அதனால் அடுத்த வரையின நாட்களில் சித்திரை நட்சத்திரத்துக்குலாம் நட்சத்திரநாதன் வலுப்படுறாரு. சுவாதி ராகுவின் நட்சத்திரம், ராகு வந்து குரு பார்வைக்கு வருவார். 5ஆம் இடத்துக்கு வந்தாலுமே சனி வீட்டில் இருந்துட்டு குரு பார்வைக்கு வரும்போது சுவாதி நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பை கொடுக்குது. விசாக நட்சத்திரம் சாட்சாத் குருவி நட்சத்திரம், குரு வந்து ராசியை பார்க்குறாரு, மிகச்சிறப்பாக இருக்கும். விசாக நட்சத்திரத்துக்கு டபுள் போனஸ். சரியா? டபுள் ஜாக்பாட் சொன்ன மாதிரி தான். ஸோ ராசிக்கு நல்லா இருக்குது. அதில் வந்து நம்பர் 1 விசாக நட்சத்திரம், நம்பர் 2 சித்திரை நட்சத்திரம், நம்பர் 3 சுவாதி நட்சத்திரம். இப்படி தான் பலன்கள் பிரியும். சரியா? ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாலுமே ஒவ்வொரு பிள்ளையிலும் ஒவ்வொரு குணத்தில் இருக்கிறாங்க. ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்திருப்பாங்க, 5 குழந்தைய பிறந்திருக்கும். 5 பேரும் 5 விதமாக இருப்பாங்க. தாயை குறை சொல்ல முடியுமா? ஏமா நீ தானம்மா 5 பிள்ளையும் பெற்ற, இன்னும் ஒன்று ஒரு மாதிரியாக இருக்குன்னு கேட்க முடியுமா? அது மாதிரி தான் ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருந்தாலுமே 3 பேருக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். அதனால் துலாம் ராசியில் அவருக்கு இப்படி நடக்கு இவரு நடக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. சும்மா ஒட்டுமொத்தமாக துலாம் ராசிக்கு பலன்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரித்து பார்க்கணும். வேத ஜோதிடத்தில் எல்லாத்துக்கும் வழி இருக்குது. நான் பேசுவேன், இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. என்னடா வீடியோவில் வந்து அதிகமாக இருக்குது, இந்த 1/2 மணி நேரம் பேசுகிறான், 40 நிமிஷம் பேசுகிறான், இவன் எதை இவன் கேட்பான் அப்படின்ட்டு போயிடுவீங்க. இன்றைக்கி எல்லாமே ஷார்ட் மைண்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஷார்ட் வீடியோ பார்க்குறீங்க, கவர்ச்சிகரமான வீடியோக்கள் போடுறது, தம்மையில் போடுறது. அதில் வேத ஜோதிடத்தை பற்றி சொல்கிறதே கிடையாது. கிரகங்களை பற்றி சொல்கிறது கிடையாது, நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறது கிடையாது, கிரக பார்வைகள், ஸ்தான பலங்கள் எதுவுமே சொல்கிறது கிடையாது. வாய்ப்பாடே தெரியாமல் ஜோதிடம் சொல்லிட்டு இருக்காங்க. அடிச்சூடியே தெரியாமல். நான் யாரையும் குறை சொல்லலை, கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஆனால் அப்படி நடக்குது. அந்த வலையில் வந்து நிறைய பேர் சிக்கிறாங்க. தயவுசெய்து துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் வந்து கொஞ்சம் எதுலையுமே துடிப்பாக இருப்பீங்க, கணக்கு போட்டு பார்ப்பீங்க, நிறுத்து பார்ப்பீங்க. ஆளுகளை கணிக்கிறது கட்டிக்காரங்க. ஏன்னா துலாம் ராசிங்க வந்து திராசு கணிக்கிறது, எடை போட்டு பார்க்குறது. இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் எப்படி இருப்பான், இவன் சொல்கிறது உண்மையாக பொய்யா, இல்லை அடிச்சு விட்றானா, வாய்க்கு வந்து பேசுகிறானா, டுபாக்கூரா, இப்படியெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். எந்த சேனலில் வேணாலும் கேளுங்க, யார் சொல்கிறதையும் பாருங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரியா? அதனால் எதையும் எடை போட்டு பாருங்கள். எடை போட்டு பார்த்து பலன்கள் எடுத்துக்கோங்க. நான் பொது ஜோதிடத்தில் வந்து பொதுவாக வந்து வேத ஜோதிடத்தை அடிப்படை தான் சொல்லுவேன். ராசி, நட்சத்திரம், லக்கணம், தசாபுத்தி இதெல்லாம் அடிப்படையாக தான் சொல்லுவேன். இப்போ இடையில சொன்னேன் பார்த்தீங்களா, சுக்கிர திசை சில பேர் சரி இருக்காதுன்னு. அது உண்மை தான். இதே மாதிரி மற்ற திசையும் சொல்லலாம். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசைகள்லாம் சொல்லலாம். உட்கார்ந்த இடத்துலையே உங்கள் ஜாதகத்தை நான் சொல்ல முடியும். துலாம் ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, 55 வயசு ஆகுது. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து இப்போ சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசை எப்படி இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். 55 வயசுக்கு அவருக்கு என்ன பலன் கிடைக்கும் அதை என்னால் சொல்ல முடியும். அதுக்கு வந்து என்ன, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்.
நீங்கள் நினைப்பீங்க என்னடா மேச லக்கணத்தில் பிறந்தவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் மேச லக்கணத்தில் பிறக்கலையே, நான் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த பலன் சேராது இப்படின்னு போயிட்டீங்கன்னா அது அந்த வீடியோ போகாது எனக்கு. அதாவது யாருக்கு போட்டாலுமே அது நமக்குன்னு நினச்சி பார்க்கணும். ஒரு நாள் மேச லக்கணத்துக்கு போடுவேன், ஒரு நாள் ரிஷப லக்கணத்துக்கு போடுவேன், ஒரு நாள் மிதுன லக்கணத்துக்கு போடுவேன். சரியா? சில நேரங்களில் ஒரு தசையை எடுத்துகிட்டு எல்லா லக்கணத்துக்கும் சொல்லுவேன். எல்லா லக்கணத்துக்கும் சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம், கடலில் பெருங்காற்று கரைச்சி விட்ட மாதிரி. இப்போ மேச லக்கணத்துக்கு சுக்கிர தசையை பற்றி பேசணும்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், விசா நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். 3 நட்சத்திரத்துக்குமே வெவ்வேறு விதமான பலன்கள் இருக்கும். ஆனால் லக்கணத்துக்கு எடுத்து பேசும்போது கொஞ்சம் மாறுபடும். அந்த லக்கணாதிபதி செவ்வாய் எப்படி இருக்கிறாரு, லக்கண சுபர்கள் குரு சூரியன் சந்திரன் எப்படி இருக்கிறாங்க, லக்கணத்துக்கு 2-7 கூடிய சுக்கிரன், ஏன்னா அவர் தானே தசை நடத்துகிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் தான் ஹீரோ. இப்போ சுக்கிர தசையை பற்றி பேசுகிறோம்னா தசநாதன் தான் ஹீரோ. அவர் மேச லக்கணத்துக்கு 2-7 கூடியவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி. அவர் எந்தெந்த இடத்துல இருக்கிறாரு இதை எடுத்து பலன் சொல்லணும். சுக்கிரன் யார் கூட சேர்ந்துருக்கிறாரு, சூரியன் கூட சேர்ந்து கெட்டு போயிருக்கிறாரா, புதன் கூட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரா, குரு பார்வையில் இருக்கிறாரா, இப்படி அனலைஸ் பண்ணணும். சரியான இல்லை இதெல்லாம் பார்த்து பலன் சொன்னோம்னா தனிப்பட்ட முறையில் துலாம் ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். அந்த 20 வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். 20 வருஷங்கிறது பெரிய பீரியடு ஒரு மனித வாழ்க்கையில். நான் முதல்ல சொன்னேன்ல 60 வருஷம் வாழ்கிறதே பெரிய விஷயம் சொன்னேன். அதில் 20 வருஷம் சுக்கிரன் எடுத்துகிட்டு போயிடுவார். சரியா? இப்படி பலன்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் சொல்கிறதுக்கு தயார். ஏன்னா எனக்கு இறைவன் அருளால் ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது, பேசிக்கிட்டே இருப்பேன். சரியா நேரில்? ஆனால் நீங்கள் கேட்கணும். இப்போ 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இன்னொரு நாள் அதுக்கு சொல்கிறேன் நான். சரியா? தசா புத்திக்கு லக்கண ரீதியாக வீடியோ போடுறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா ஜோதிட பலன்கள் இப்படி சொல்கிறதா நிற்கும். இந்த தசா புத்திக்கு நட்சத்திர ரீதியாக சொல்கிறதா நிற்கும் வழிய சும்மா பொதுவாக சொல்கிற பலன்கள்லாம் அந்த அளவுக்கு நிற்காது. கையில் வச்சுருக்க பனிக்கட்டி மாதிரி கரைஞ்சி போயிடும். நிற்கணும், பலன்கள் நிற்கணும். சொல்கிற வார்த்தை சத்திய வார்த்தையாக மாறணும், நிற்கணும். அதுக்கு வாய்ப்பாடு தெரியணும். முதல் ஜோதிடருக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அவர் அதை சொல்லணும்னா தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். ஒரு விஷயத்தை பகிரங்கமாக பேசணும்னா அது எல்லாத்துக்கும் அது போய் சேரணும். இப்போ நான் சொல்கிறத நிறைய பேருக்கு புரியாது, ஆனால் ஜோதிட ஆர்வலருக்கு புரியும், ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஆமாம் இவர் அந்த ஃப்ளோவில் தான் கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு புரியும். ஸோ நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கணும். ஓகே நேர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். அந்த என்ன புத்தாண்டு, அந்த சமஸ்கிருத பேர் நமக்கு விசுவாவசு புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரியா? அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். சுக்கிரன் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். 6ஆம் இடத்துல உதயமாயிட்டார். புதனும் உதயமாயிட்டார். இன்றைக்கி தேதிக்கு உதயமாயிருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் சுப செலவு இருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் சுப செலவு இருக்கும். ராசிக்கு 9-12 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால தவப்பன் வழியில் சில செலவுகள் இருக்கும். அது மாதிரி யாருக்கும் கடன் கப்பெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சுக்கிரனும் புதனும் 6ஆம் இடத்தை விட்டு வெளியே வரணும். அவங்க உச்சமானாலுமே சரி, நீசபங்கம் அடைஞ்சாலுமே சரி, கொஞ்சம் 6ஆம் இடத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். புத்தாண்டுக்கு நீங்கள் வழிபாடு அஷ்டலட்சுமியை கும்பிடுங்க, மகாலட்சுமியை கும்பிடுங்க. மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை 8-9 கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு மகாலட்சுமி கும்பிடுங்களோ அந்த அளவுக்கு ராசிநாதன் சுக்கிரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அதுபோக சுக்கிரனுக்கு முக்கியமான தெய்வம் ருரு பைரவர். ருரு பைரவர்னு ஒரு பைரவர் இருக்கிறார். அஷ்ட பைரவரில் ஒரு பைரவர். மொத்த பைரவர் 8 பேர் இருக்கிறாங்க. அதில் ருரு பைரவர். இவர் சப்தகன்னி மகேஸ்வரியுடைய துணைவன். இவருடைய மனைவி மகேஸ்வரி. நீங்கள் சப்த மாதாக்கள் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரின்னு ஒரு அம்மன் இருக்கும். அந்த ருரு பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அவரோட வழிபாடை வீட்டிலே பண்ணலாம், இல்லைனா கோயிலில் கூட பண்ணலாம். அவருக்கு உருவ வழிபாடு இருக்கா சொல்ல முடியாது, இருந்தாலும் அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லலாம். வெள்ளிக்கிழமை விட்டுட்டு போகும்போது வீட்டில் நீங்கள் மகாலட்சுமி பற்றி கும்பிடும்போது இந்த நாமத்தை சொல்லலாம். இவரை எந்த அளவுக்கு கும்பிடுவீங்களோ அதோட சுக்கிரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அவருடைய சுலோகத்தை சொல்கிறேன். அந்த சுலோகத்தை வேணால் அந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். சரியா? ருரு பைரவர். அவர் ஆனந்த பைரவர்னு அவரை சொல்லலாம். காளை வாகனம் தான். அவர் காளை மாட்டில் தான் இருப்பார். சிவனுடைய அம்சம்தான். பைரவர் எல்லாமே சிவனுடைய அம்சம்தான். ஸோ அவர் காளை வாகனத்தில் தான் வருவார். காளை தான் அவருடைய வாகனம். ஓம் ஆனந்த ரூபாய வித்மேகி டங்கேஷயா தீமேகி தன்னோ ருரு பைரவ பிரசோதியாத். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 18 தடவை சொல்லுங்கள். சரியா? எழுதி வச்சுக்கோங்க. கூகுளில் கூட கிடைக்கும். சரியா நேரில்? ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவர்கள் இப்போ சுக்கிர தசை நிறைய பேருக்கு நடக்கும். சப்ஜெக்ட் பார்த்தீங்களா? சுக்கிர தசை நிறைய பேருக்கு நடக்கும். அவங்களாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம். சரியா? ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போயிருந்தால் சீக்கிரம் திரும்ப நடக்காது. பெண்கள்கிட்ட புரிதல் இருக்காது.
பெண்களை பார்த்தா கடிச்சு விழுவாங்க, அவங்களுக்கு அந்தளவு வண்டி வாகனம் இருக்காது, வீடு அமையாது, இப்படி ஏகப்பட்ட சிக்கலை கொடுப்பாரு. ஸோ சுக்கிரன் கெட்டு போனவர்களுக்கு சுக்கிர திசை நல்லா இருக்காது. அதை பற்றி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுக்கிர திசை நல்லாயிருக்கும். அதுபோக உங்கள் ராசிநாதனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். எப்போ ராசிநாதனோட அனுக்கிரகம் கிடைக்குதோ நீங்கள் மனதாலும் உடலால் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. அதுதான் ஒரு மனிதருக்கு முக்கியம். மனதும் உடலும் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா எல்லாம் நம்ம வசப்படும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையிலையும் கொடுப்பார். வருகிற தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வந்து நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தரணி ஆள போகிறீங்க. சரியானியில் தண்ணி நிகர் பெற்று வழங்க போகிறீங்க. அனைத்து வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.